பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கி லைவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குங்க. கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்ணியின் மணி போல பாதுகாத்தார். விசேஷமாக இந்த புதிய நாள், புதிய மாதம், புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வந்திருக்காரு. அதனால் ஜாயின் பண்ண பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க, அவரை போற்ற ஆரம்பிங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவன் இன்னைக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் உங்கள் லைஃப்பில் நிறைவேற்ற வந்திருக்காருங்க. நிறைவேற்றுகிற தேவனா, நினைவு கூறுகிற தேவனா உங்கள் மத்தியில் வந்திருக்காரு. அதனால் அப்படியே அப்பாவை துதிங்க, துதிங்க, துதிங்க. எஸ் டேடி காட், எஸ் டேடி காட், எஸ் டேடி காட். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் கர்த்தர். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர், உன்னதமானவர், மகிமைக்கு பாத்திரர், மகத்துவம் உள்ளவர், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனையின் கர்த்தர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீ நல்லவர். ஹல்லேலூயா. மாஷாடாராதானா. நிறைவானவரே, உம்மை துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. உம்மை வெல்கம் பண்ணுறோம், உம்மை வெல்கம் பண்ணுறோம். இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வாழாக்காமல் தலையாக்கினதற்காய் நன்றி. நீங்கள் கீழாக்காமல் மேலாக்கினதற்காய் நன்றி. இவர்களுடைய கரங்கள் ஆண்டவரே, வாரி இறைக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றினதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. மாஷாடாராதானா சராதானா ராபாபாபாபாலாதியான் தெரியான் தரதானா. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, 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 yes. உங்கள் லைஃப்பில் தான் இன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட். உங்கள் லைஃப்பில் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். ப்ரொஃபட்டிக்கலாக உங்களை பார்த்து சொல்கிறேன். நீங்கள் இதை எதர்ச்சியாக பார்க்கல. ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்க வச்சுருக்காரு. எதுக்குன்னா, உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்பா கொடுக்க விரும்புகிறாருங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படியே ஏனோ தானுமான்னு போயிட்டு இருந்துச்சுல்ல, ஆனால் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நம் தேவன் கட்டவிழ்ப்பார். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Welcome, Holy Spirit. Welcome, Holy Spirit. Welcome, Holy Spirit. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, வாரும் தூயாவியே, எங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும் டாடி. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்ப்போம். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய உயர்வை நாங்கள் பார்ப்போம். இதுவரை இல்லாத அளவிற்கு ராபா ஷீட்டானா தூரா ராபா மாமா. வாவ் 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 வாவ். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எமை ஆளுகை செய்யும். அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்களை ஆளுகை செய்யுங்க,
எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, எங்கள் ஊழியத்தை ஆளுகை செய்யுங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே, இதுவரை இல்லாத அளவிற்கு தேவன் ஒரு பெரிய ஆளுகையை நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அடி. ஓ, நன்றி செலுத்துகிறேன் அடி, நன்றி செலுத்துகிறேன் அடி. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபாபாபாபா சாந்தரதனா. ஜாயின் பண்ண பிள்ளைங்க, ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா, எங்கேருந்து கேட்குறீங்க, உங்கள் செப விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பதிவிடலாம். உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மராலா சாந்தரதனா. அப்படியே நம்ம ஜனங்க எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணட்டும். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஸ்டே கனெக்டட், ஸ்டே கனெக்டட். தேவன் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய காரியத்தை ஓப்பன் பண்ண அவர் வந்திருக்காருங்க. ஓ, ஹல்லேலூயா. மா ஷீட்டனா தூரா ரா பா 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 மா மா ஷீட்டா. வாவ், it's such a beautiful God, such a beautiful God, such a beautiful just அப்படியே இந்த ப்ரெசன்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் அப்படியே என்ஜாய் த ப்ரெசன்ஸ், 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 என்ஜாய் த ப்ரெசன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்படியே அக்கினியாய், அவர் அப்படியே காற்றாய், அவர் அப்படியே மலையாய், அப்படியே உங்களை நிரப்ப வந்திருக்காருங்க. உங்களுக்கு எது தேவையோ அதுவாகவே அவர் வந்திருக்காரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவாகவே வந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஓ, ஹல்லேலூயா. ஷாபா பாபா பாபா மாமா மாமா. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ரிலீஸ் ஹீலிங் அனாயிண்டிங். இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஒரு சுகமளிக்கிற வல்லமையை பேசுகிறேன் டாடி. ஒரு சுகமளிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக, ஒரு சுகமளிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. இதுவரை இல்லாத அளவிற்கு, இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய லைஃப்பில் ஆண்டவரே அவங்க உள்ளத்திலையும் அவங்க சரீரத்திலையும் ஆண்டவரே அப்பா ஒரு சுகமளிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக டாடி. ஒரு சுகமளிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜஸ்ட் ரிசீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இதுக்கப்புறம் நீங்கள் போகிற இடங்களில் இந்த சுகமளிக்கிற வல்லமை அப்படியே ரிலீஸ் ஆகுங்க. உங்கள் மேலே இப்போ இறங்கிட்டுருக்கிற இந்த அபிஷேகம், உங்கள் மேலே இப்போ ஊற்றிட்டுருக்கிற இந்த அபிஷேகம், ஓ உங்கள் கூட யார் இருக்காரு, உங்கள் கூட யார் இருக்காருன்னு ஓ ஜனங்கள் பார்க்கும்படியாக இந்த அபிஷேகம் கிரியை செய்ய போகுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுற ஒரு கருவியாக அப்பா மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Glory to be Jesus, glory to be the Jesus. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே.
அப்பாவை பார்த்து அப்படியே சொல்லுங்கள், எஸ் டேடிகால் எங்கள் மேலே அப்படியே நீங்கள் பனியை போல இறங்குங்கப்பா. ஓ எங்கள் மேலே ஆண்டவரே அக்கினியாக இறங்குங்கப்பா. ஓ எங்கள் மேலே. ஓ தேங்க்யூலோ, 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 தேங்க்யூலோ. இதுவரை இல்லாத அளவிற்கு பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு எங்கள் மேலே அப்படியே இறங்குங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன்னு சொன்ன தேவன். எஸ், நீங்கள் அப்படியே வெல்கம் பண்ணுங்க அப்பாவை. என்னை நிரப்புங்கப்பா, என் ஃபினான்ஷியலை நிரப்புங்க, என் ஹெல்த்தை நிரப்புங்க, என் வெல்த்தை நிரப்புங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லாவற்றிலும் உம்முடைய வல்லமை கிரியை செய்வதாகன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல, நீங்கள் கேட்க கேட்க கர்த்தருடைய கரம் அப்படியே இறங்குதுங்க, இறங்குது. உங்கள் ஃபினான்ஷியல் இறங்குது, உங்கள் ஹெல்த்தில் இறங்குது, உங்கள் மினிஸ்ட்ரியில் இறங்குது. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் நளினி சிஸ்டர் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எஸ், உங்கள் பிள்ளையுடைய எஜுகேஷனை பிளஸ் பண்ணுறேன். சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் உங்கள் கூட இருக்கார், உங்கள் பிள்ளையோடு இருக்கார். அந்த எஜுகேஷன் லெவலில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஹல்லேலூயா. மா ஷாட்டா நான்டாலா. வா ஸ்வீட்டாக ஒரு ஐ ஃபீல் சச் எ ஸ்வீட். அது எப்படி ஃபீல் பண்ணோன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப இனிமையாக கர்த்தர் உங்களை மாத்துறாருங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் பேக் பெயின் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால. ரைட் நோ அப்படியே வாங்கிக்கிங்க சிஸ்டர். த ஸ்பிரிட் ஆஃப் ஹீலிங் I release spirit of healing in the name of Jesus. Right now. Yes, சுகத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே வாங்கிக்கிங்க. எஸ், சுகம், பலன், ஆரோக்கியம் அப்படியே இறங்குதுங்க. வாவ் ஜீசஸ். Hallelujah. Yes, Nalini sister, the back pain எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. Right now in the name of Jesus. Thank you master. Hallelujah. Dia, bless you. Thank you for joining. Mashita Rana Dia Rabababababamhotia Tarala. Hallelujah. நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இது நிறைய பேருக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெற இவ்வையகம் வாழ். ஒரு தப்போ நீங்கள் அனுபவித்த இந்த நன்மையை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அநேகர் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோ. Jayanti Edwin, bless you. Thank you Lord. Super. நம்ம ஆட்கள் எப்போவுமே எல்லா விஷயத்திலும் லேட் தான். அடையே கொஞ்சமாக ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைவ் முடிச்சிட்டு பிறகு பிரதர் எனக்கு ப்ரேயர் பண்ணலன்னு வாங்க. அதான் 9 மணிக்கு நமக்கு லைவ் அப்படின்னா அப்படியே செவ்வாய்க்கிழமைனா ரெகுலராக நம்மளது இருக்குது. அப்படியே உள்ளே வந்துடணும். ஒரு 1/2 hour அப்படியே அப்பா ப்ரெசன்ஸில் அப்படியே உக்காந்துட்டு அப்படி தேவையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் வாங்கிட்டு போயிடணும். தேங்க்யூ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜீசஸ். 10 மாதம் முடிஞ்சிருச்சு. 11வது மாதம். எல்லா வாக்குத்தத்த வீடியோவை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுத்த இந்த மாதம் நமக்கு கொடுத்ததே நவம்பர் இஸ் எ மந்த் ஆஃப் நவம்பர் ரிமெம்பராக இருக்கும். என்ன பிரதர் ரிமெம்பர்? என்கிட்ட ஒரு பிரதர் கேட்டார், நவம்பர் ரிமெம்பர் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டு அனுப்பியிருந்தப்போ அவர் ஃபோன் பண்ணி, என்ன ஆனவனா ஏதாவது மாதம் ஏதாவது ஒன்று போட்டுட்ருக்கீங்க, என்ன ரிமெம்பர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ
ஆண்டவர் டக்குன்னு அவருக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் செஞ்ச தான தர்மம், நீங்கள் செஞ்ச ஜெபம், உங்கள் மேலே வந்த தீர்க்க தரிசனம், நீங்கள் விதைச்ச விதை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மாதம் ரிமெம்பர் பண்ணுறாருங்க. அப்போ இது வரைக்கும் ரிமெம்பர் பண்ணலையா அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குல்ல. அதை போல் நீங்கள் இந்த மாதத்தில், இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நிலுவையில் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நிலுவையை ஆண்டவர் கேன்சல் பண்ணி, உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி லைஃப்பாக இருக்கட்டும், உங்கள் எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு அப்கிரேட் அப்பா பேசுகிறாரு. ஒரு அப்கிரேட் இயேசுவின் நாமத்தினால, ஒரு அப்கிரேட் இயேசுவின் நாமத்தினால. ப்ளீஸ் ப்ரே தட் கோர்ட் கேஸ் இன் செட்டில் அண்ட் மை சூப்பர். யா சிஸ்டர், யா கண்டிப்பாக எல்லாம் கோர்ட் கேஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறையுது. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கோர்ட் கேஸ் மறையுது. சீக்கிரத்தில் சொந்த வீடை கட்டி முடிப்பீங்க. ஒரு பெரிய சாட்சியாக இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. அதற்கான தேவைகள், அதற்கான மெட்டீரியல்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ். தேங்க்யூ லோ. ஹalleluya. இந்த மாதம் அப்பா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அது ஃபுல் வீடியோ ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி திரும்பவும் அதே வசனத்தை கொண்டு தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ரோமர் 9:17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. பார்வோன் கிட்ட மோசே போய் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுடைய வல்லமையை பார்க்க போகிறடா, நீ எங்கள் அப்பாவுடைய நாமத்தை நீ பார்க்க போகிறடா, அவருடைய பிரஸ்தாபத்தை நீ பார்க்க போகிறடா. எத்தனை முறை வந்து கேட்குறான், விட்றான்னா விட மாட்டேன்றாரு. அப்போ தான் மோசே கிட்டே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இப்போவும் விட மாட்டான், இதுக்கப்புறம் விட மாட்டான், அவனுக்கு கரெக்டான ஒரு நேரம் வச்சுருக்கிறேன், அந்த நேரம் வரும்போது அவன் எப்படி உங்களை அனுப்பாமல் விடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்குள்ளவே அந்த காலகட்டத்துக்குள்ளவே அவங்க வெளியே வர்றதுக்கு அந்த நாட்களுக்குள்ளவே தேசமெங்கும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டுச்சான். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லா எதிரிகளையும் சங்கரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. இதெல்லாம் மற்ற நாட்டு ஜனங்கள்லாம் கேட்கும் போது, என்னடா இது, தன் ஜனங்களுக்காக அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, இல்லை பக்கத்து நாட்டு வேறு நாட்டு படை கட்ட ஹெல்ப் கேட்குவாங்க, ஆனால் இவங்களுக்கு பார்த்தா தன்னுடைய தேவனே வந்து சண்டை போடுறாரு அப்படின்னும் போது தான் எஸ் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களாம். பேசிக்கும் போது தான் தெரியுது, ஆண்டவர் உங்களுக்கு அதே வார்த்தை தான் சொல்கிறாரு, இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் எதிரிகளை சங்கரிப்பார், உங்கள் வியாதி பலவீனங்களை சங்கரிப்பார், உங்கள் பொருளாதார இஷ்யூவை சங்கரிப்பார். அவர் இறங்கிட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறத நீங்கள் பார்ப்பீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறத, உங்கள் கூட நிற்பதை அநேக ஜாதிகள், அநேக ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. இந்த வசனம் அழகாக அப்படி தான் சொல்லுது. ஃபஸ்ட்டு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி. ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் அவன் கூட இருக்கேன், என் வல்லமையை பாரு அப்படின்னு ஆண்டவர் காமிச்சாராம். காமிச்சது மட்டும் இல்லை, அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டுச்சு. உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லை, அவருடைய நாமம் நிலை நிறுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கி இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு பெரிய
ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஷோர் சிஸ்டர், ஷோர். கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன். ஓகே, கண்டிப்பாக உங்கள் ஊழியத்தில் இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆண்டவர் செய்து முடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தேவன் கூட நின்று பார்வோனுக்கு விரோதமாக எல்லாத்தையும், அந்த எகிப்தில் இருக்கிற எல்லாத்தையும் சங்கரித்தாரோ, அதை போல் உங்கள் ஊழியத்திற்கு விரோதமாக நிற்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சங்கரிப்பார். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. நீலா தேவி சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுதான். இதோ திறந்த வாசலை உமக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கான டோஸை ஓப்பன் பண்ணிட்டாரு சிஸ்டர். இதுவரை இல்லாத அளவிற்கு கதவுகள் உங்களுக்கு ஊழியத்தில் திறக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஜனத்திரளும் பணத்திரளும் உங்களை தேடி வரும். தேவன் இந்த இன்ஸ்பெக்ஷன் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய தயவுகளை பாராட்டுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் போகிற இடங்களெல்லாம் தயவு உண்டாகும். நீங்கள் போய் பேசுகிற இடங்களெல்லாம் தயவு உண்டாகும். தேங்க்யூ ஜீசஸ். மலர் சிஸ்டர், இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ லோ. எல்லா கடன்களை கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. Right now in the name of Jesus. Yes, தேவன் யார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேவன் உங்களுக்காக எவ்வளவுக்கு எவ்வளோ இறங்கி வேலை செய்ய போகிறாருன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு அவர் உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய போகிறாருங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறது மட்டும் இல்லை, இறங்கி வேலை பார்ப்பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறது அவர் அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்க மாட்டார், எனக்காகலாம் ஒன்றும் செய்ய மாட்டார், அது பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு, பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு மட்டும்தான் தேவன் காரியங்களை செய்வார் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கள. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்காக அவர் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்துட்டார். இந்த காரியத்தை செய்கிறது அவருக்கு எவ்வளோ எளிமையான காரியம், ரொம்ப லேசான காரியம். உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நடக்க போகுது, ரொம்ப ஈஸியாக நடக்க போகுது. தேங்க்யூ மாஸ்டர். நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஹல்லேலூயா மா ஷீட்டா ரானா. வாவ், க்ளோரி. ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, என் ஜனங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எகிப்திலேருந்தெல்லாம் வெளியே வந்துட்ட பிறகு நிறைய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் மோசே, வா, இவங்களெல்லாம் வச்சு செஞ்சிடறேன்டா, இவங்களெல்லாம் அழிச்சிடறேன், நான் உனக்கு தனி தேசத்தை கொடுக்குறேன், நான் உனக்குன்னு தனியாக ஜனங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போது மோசே ஆண்டவருக்கு சொல்கிறார், ஆண்டவரே வேணாம், இவங்களை நீங்கள் அழிக்கக்கூடாது, இவங்களுக்காக. ஏன்னா அங்கேருந்து அவளை கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிகிட்டு இங்கே அழிச்சிட்டிங்கன்னா உங்கள் நாமம் தூஷிக்கப்படும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறாரு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் வேணால் பாருங்கள், உன்னை நான் பெரிய இடத்துல உட்கார வைக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கொடுக்குறோன்னு அந்த பின்னாடி ஓடிடுவோம். ஆனால் மோஸ்ட்லி அவ்வளோ பெரிய வாய்ப்பை வேணாம், இல்லை, என் ஜனங்க முக்கியம், இந்த குடும்பம் முக்கியம், இந்த ஜனங்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பரிந்து பேசினார். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்காக பரிந்து பேசிகிட்ருக்கீங்கள, நிறைய பேருக்காக திறப்பில் நிற்கிறீங்கள. உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்காக நீங்கள் திறப்பில் நிற்கிறீங்கள. ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய ஜெபங்களை நான் நினைவு கூறுகிற ஒரு நேரம் இது. நீ விதைத்த விதையை நினைவு கூறுகிற ஒரு நேரம் இது. அன்றைக்கி கொர்நேலியு வீட்டில் தேவதூதன் இறங்கிட்டார். இறங்கின உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கொர்நேலி, உன்னுடைய தான தர்மம் பரலோகத்தில் எட்டிருச்சு, ஆண்டவர் உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணியிருக்காருங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ செய்த தான தர்மங்கள் எல்லாம்
நினைவு கூறுகிற ஒரு மாதமாக இருக்கும். நினைவு கூறுகிற ஒரு மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தானியேல் ஜெபமெல்லான்னு முழங்கால் போடும் போதே ஒரு வார்த்தை வருது, தானியேல் தானியேல் நீ என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடியே உன் ஜெபத்துக்கு சாங்ஷன் லெட்டர் வந்துருச்சுவா அப்படின்னு ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ இந்த வேர்டு யாருக்குன்னு தெரியல, எந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியல. பட் டேடி ஹாட் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜெப விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் சாங்ஷன் பண்ணுறாரு. ஐசா நான் அப்படியே பார்க்குறேன், ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிக் இப்படி விழுதுங்க, ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிக் விழுது. உங்கள் பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பேண்டேஷனை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய விரிவாக்கத்தை பார்ப்பீங்க. இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பகுதிகளாக இருக்கலாம், நீங்கள் யோசிக்காத இடமா இருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்லை, யார் எவருனே தெரியாது ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு அழைப்புகளை கொடுப்பாங்க. இன்விடேஷன், ஐ ரிலீஸ் இன்விடேஷன். மேன் ஆஃப் காட்ஸ் அண்ட் உமன் ஆஃப் காட், கெட் ரெடி, பி ப்ரிப்பேர்ட் அண்ட் கெட் ரெடி. இன்விடேஷன், நிறைய இன்விடேஷன் ரிலீஸ் பண்ணுறேன். ஜீசஸ் ஐ ரிலீஸ் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ராமாக்கா, லாஷிட்டா, ரதனா, உலகமெங்கும் நீங்கள் போவீங்க. ஹூஎவர் வாட்ச், யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறீங்களோ, யாரெல்லாம் இந்த சத்தத்தின் கீழே இருக்கீங்களோ, எல்லா ஊழியர்களுக்கும், ஊழியர் செய்ய ஆசையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐ ரிலீஸ் இன்டர்நேஷ்னல் இன்விடேஷன் இன் ஜீசஸ் நேம். ஐ ரிலீஸ் இன்டர்நேஷ்னல். நீங்கள் லோக்கலில் மாவாட்டினது போதும், நீங்கள் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டினது போதும். தேவன் உன்னை எடுத்து அலங்கரிக்க போகிறாரு, தேவன் உன்னை எடுத்து கனப்படுத்த போகிறாரு. பா பூ ஷாட்டா நத்திரான்னா ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட் அப்படியே எல்லாம் மேன் ஆஃப் காட்ஸ் மேலே நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீ குண்டு சட்டியில் குதிரனை ஓட்டின நாட்கள் முடியுது. உன் மேலே ஒரு வல்லமை இறங்குது, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்குது. ஐ ரிலீஸ் இன்டர்நேஷ்னல் இன்விடேஷன். டக்குன்னு ஒரு யோசனை வருது உங்களுக்கு. ஐ டோன்ட் நோ ஹூ. உள்ளூர்லேயே நான் ஒருத்தனும் மதிக்க மாட்டேன்றான் பிரதர், உள்ளூர்லேயே நான் ஒருத்தனும் என் பேச்சுக்கு கனத்தை கொடுக்க மாட்டேன்றான் பிரதர். ஹவு? என்ன போய் வெளிநாட்டில் என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்களே, உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான். எங்க தீர்க்கதரிசி சாமுவேல்னு பேரை கேட்டாலே ஜனங்கள்லாம் கிட்டுன்னு அதிருவாங்களாம். ஆனால் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சாப்பிடாமல் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு குட்டி பையனுக்கு வெயிட் பண்ண வச்சார். பார்த்தீங்களா நம்ம தேவன்? இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், யார் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியலைங்க, ஆனால் அப்பா உங்களுக்கு சொல்கிறாரு, உனக்காக வாசல்கள் திறக்கப்படுது, உனக்காக சிவப்பு கம்பளம் விரித்த பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு. பா ஷீதா நூராதானா நன்றிராதானா. உன்னுடைய அழைப்பை கொண்டு வருகிற தேவ தூதர்களை நான் உங்கள் மேலே பேசுகிறேன். உங்கள் மினிஸ்ட்ரி இருந்த இடம் தெரியாமல் அப்படியே ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருக்கலாம், ஆனால் இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால 9:33 PM இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய தீர்க்கதரிசியா, தேவனுடைய அப்போஸ்தலனா உங்களை பார்த்து சொல்கிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். வித்தின் 1 year உங்கள் மினிஸ்ட்ரியில் யாபா ஹூ வா கீதா பக்கீத்த நான் மாசிச்சேன். நீங்கள் இமேஜினேஷன் பண்ணாத அளவுக்கு ஒரு உயர்வை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு இமேஜினேஷன் பண்ணாத அளவிற்கு ஒரு உயர்வை பார்ப்பீங்க. பாபு ஷா பா பா மா கா நாத்தி ரணாத்தியா. எஸ். எனக்கா பிரதர், எனக்கா ப்ராஃபட், எனக்கான்னு கேட்டுட்ருக்கீங்களே, எனக்கான்னு கேட்டுட்ருக்கீங்களே, உனக்கு தான் அப்பா பேசுகிறாரு.
மாஷீட்டா ரணந்தர. இதுக்கும் மேலேயும் டவுட்டு. இவ்வளோ வார்த்தை வந்த பிறகும் டவுட்டு. அடையாளத்துக்காக காத்துட்ருக்கீங்க, அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட் ஆஃப் காட். அடையாளம் தானே வேணும், அடையாளம் தானே வேணும், அடையாளம் தானே வேணும். நீங்கள் இருக்கிற இடத்துல அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. தேவனுடைய அப்போஸ்தலனா நான் சொல்கிறேன், சந்தேகத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. ஐ சேஞ்ச் இட். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. வா ஷீ வா 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 வா. கிளைமேட் சேஞ்ச், அட்மாஸ்பியர் சேஞ்ச், உங்கள் பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஒருத்தரால் நிற்கவே முடியலை. ஐ ஃபீல் இட் இன் மை ஸ்பிரிட். ஒருத்தரால் நிற்கவே முடியல. தேவனுடைய வல்லமை அப்படி இறங்குது, அப்படி நிரப்புது. லெஃப்ட் கையில் ஒரு அபிஷேகம் இறங்குதுங்க. லெஃப்ட் கையில் ஒரு அபிஷேகம் இறங்குது. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு அபிஷேகம் இறங்குது. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஹீலிங் 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 ஹீலிங். நீங்களே ஒரு சில வித பலவீனத்தில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. பட் இயர் ஆஃப்டர் நீங்கள் நிறைய பேருக்கு ஹீல் பண்ணுவீங்க. யூ ஆர் த ஹீலிங் லைப்ரரியாக இருப்பீங்க. ஆமென். glory to be the living God. எஸ், அப்படியே வாங்கிக்கிங்க, அப்படியே வாங்கிக்கிங்க. ஐ ரிலீஸ் ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த வார்த்தை கேட்டுருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் ஐ ரிலீஸ் ஹீலிங் அனாயிண்டிங். யூ ஆர் த ஹீலிங் லைப்ரரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ், நீங்கள் சுகம் அளிக்கிற ஒரு நூலகமாக மாறுவீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நூலகத்துக்குள்ளே லைப்ரரிக்குள்ளே வந்தால் எல்லா புத்தகங்களும் இருக்குங்க, எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். அங்கே இல்லாத ஒரு இதே இருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, உள்ளையாக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, சொல்ல முடிஞ்சதாக இருந்தாலும் சரி, சொல்ல முடியாததாக இருந்தாலும் சரி, ராஜாக்கள் சாரி ஷீட்டா டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அவங்க பெட்லே படுத்திருந்தாலும் சரி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் போய் ஜெபிப்பீங்க, நீங்கள் போய் டச் பண்ணுவீங்க. ஓ, உங்களுக்கு இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகும். பா தீடா. அன்னைக்கு ஏசப்பா கேட்டார்ல, என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார்? எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டது, எனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டது. இன்னைக்கு ஐ டோன்ட் நோ, நான் பேசணும்னு நினச்சது, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது சப்ஜெக்ட் வேறு. பட் டேடி காட் இன்னைக்கு மேன் ஆஃப் காட்ஸுங்களுக்கு நிறைய பேசிகிட்ருக்கார், நான் நம்புகிறேன். எஸ் ஹீலிங் லைப்ரரியாக நீங்கள் இருப்பீங்க, ஹீலிங் லைப்ரரியாக நீங்கள் இருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது, எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எஸ் பிரைன் ஷெசன், bless you, thank you boy, thank you daddy, thank you daddy, thank you daddy, glory. wow. ஒரு 3 பேர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கீங்க. அதனால தான் இந்த பலவீனம். சிலர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி மூவ் ஆகுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. அதனால தான் இந்த பலவீனம். அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினது, அவங்க உங்களை வேதனைப்படுத்தினது, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணது எல்லாமே உண்மை, சத்தியம். பட் உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி, கிறிஸ்து நேசிப்பது போல் நீங்கள் மற்றவங்களை நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது, அப்படி பர்கிவ் பண்ணும் போது, உங்கள் லைஃப்பில் இருக்கிற இந்த பலவீனங்கள், இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், இந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாம் மாறும். எஸ், அருமை. ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை இல்லாத அளவிற்கு
உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை இந்த நாட்களில் தேவன் திறந்து வச்சுருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எஸ் கீர்த்தனா சிஸ்டர், bless you. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நான் பார்க்குறேன் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கீர்த்தனா, உங்கள் லைஃப்லேயும் ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷனை பார்க்குறேன். உங்களுக்கு விரோதமாக சில யுத்தங்கள் நடந்துட்டுருக்கு. சில காரியங்களை உங்கள் ஃபேமிலியை இது பண்ணணும்னு யோசித்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களுக்காக உங்கள் தூதர்கள் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் துக்கங்கள், உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வேரோடு எடுத்து போடுறாரு. நன்றி 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 நன்றி. இந்த நாட்களில் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நினைவில் வச்சுருக்காரு. அவன் நல்லா இருக்கா, என்னை விட அவள் ரொம்ப பாவத்தில் இருக்கா, சாபத்தில் இருக்கா, அதில் இருக்கா, இதில் இருக்கான்னு ரொம்ப இதாக இருக்கீங்கல்ல. ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கேன்டா. வை ஒரி, நோ வரி, டோன்ட் வரி அப்படின்றார் அப்பா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. கர்த்தர் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய காரியத்தை திறந்து வச்சுருக்காரு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. சீக்கிரத்தில் ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்துவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் கூட இருந்து செய்வார். ஓகே, God bless you. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியாவில் பவரே இல்லை. நம்மளது வந்து யூபிஎஸ்சில் அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி சீக்கிரம் முடிக்கப்படும். நம்ம ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் ப்ரேயர் ஒன்று யோசிச்சுட்ருக்கோம். அது வந்து நம்ம ப்ரேயர் குரூப்பில் தான் அந்த ப்ரேயர் நடக்கும். அது நமக்கு ஒரு ப்ரேயர் குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் சர்ச்சுக்குன்ட்டு ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்குது. 2 லிங்க்கும் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் 5:30 or 6 அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வில் ஸ்டார்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நீங்கள் விதைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் உங்களுடைய விதைகளை விதைக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் நிறைய மீட்டிங்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய விசிட்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா எல்லாமே நம்ம லைவில் வந்து சொல்லிகிட்ருக்க முடியாது. சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சடன் பிளான் ஆகும். அப்படியே டக்குன்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அப்படி குரூப்பில் போட்டுவிட்டோன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லை, பெங்களூரில் நம்ம சண்டே சர்வீஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் 2 சண்டே சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் ஒரு வேளை பெங்களூரை சுற்றி இருக்கீங்க, இந்த சண்டே சர்வீஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம், வந்து பங்கு பெறுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோஸை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம். ஒரு வேளை இன்பிட்வீன் வாய்ப்புகள் இருந்தாலும் யூடியூப்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ நம்ம லைவ் போடலாம். ஓகே, God bless you.